துயரம் மாறும். யார் பிரிவை யார் தடுக்க கூடும்? உன் காதில் விழாதோ என் கண்ணே, என் நெஞ்சில் சோகராகும். யார் அழுது யார் துயரம் மாறும்? யார் பிரிவை யார் தடுக்க கூடும்? நீ தந்த பாசம் என் காதல் நேசம் எல்லாமும் இன்று மாயங்களா? நீ தந்த பாசம் என் காதல் நேசம் எல்லாமும் இன்று மாயங்களா? கங்கை நீர் கூட தீயாகும். எங்கே என்
அமுதசுரதி அன்னதான சபையினுடைய இறுதிவரை கொண்டாற்றிய எங்களுடைய பெரியார் அமரர் அவருக்கு மாலியண்ட விருப்பம் மடிவ போடுங்க அவர்களுக்கு அமுதசுரதி அன்னதான சபையினர் இன்று மலர் வளையம் சாத்தி அவருக்கு இங்கே வருவதற்கு அன்னதான சபை உறுப்பினர்கள் இங்கே வருகை வந்திருந்தால் அவர்கள் அனைவரையும் இந்த
सर्वव्यान्ये शिवाय आनन्दाय नादाय नाज्याय ध्रुवाय शाश्वताय नित्यं योगिने ज्ञानहराय भूतमशिवाय நச்சி இச்சை செய்து நீ ரம்பரம் அடைந்து சாபவல்ல துய்ப்பதனும் நம்பொருள் மங்கள் நச்சி இச்சை செய்து நீ ரம்பரம் அடைந்து சாபவல்ல துய்ப்பதனும் என்பரன் உத்தமன் ஒளி மிகுத்த செஞ்சடை என்பரன் உத்தமன் ஒளி மிகுத்த செஞ்சடை நம்பர் மேவு நன்னகர் நலங்கொள்காளி சேர்மினே முத்தோடச்சாமம்பு மாலை தூக்கி முளைக்குடம் தூபனற்றி பொம்மைமன் சக்தியும் கோவியும் பார்மகளும் நாமகளோடு வல்லாண்டினை சித்தியும் பார்வதி எங்கங்கையும் வந்த கவரிகுள்மின் அத்தனை யாரனம் மானை பாடி ஆடப்படும் நமளிக்கும் வாசடை ரொம்பிராட்டு Hallelujah.
பந்தம் பிடிக்கணும் வாங்க முரல் போதாதென்றே கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே கலக்க அடியோமை ஆண்டு கொண்டு நான் மலர்பாதங்கள் சூடக் கந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து போற்றும் நாமே சூடகந்தோள் வலை ஆற்ற ஆற்ற தொண்டர் குழாமெல்லும் தாற்ப ஆற்ப நாடவர் நந்தம்மை ஆற்ற ஆற்ற நாமும் அவர் தம்மை ஆற்ற ஆற்ற பாடகமில்லடி காக்கும் மங்கை பங்கினங்கள் பராபரானுக்கு பாடகமாமலை அழகோக்கு ஆடப்பொற்றும் இடித்து பால் கடங்கள் மழமங்கை பரிவளை ஆற்ற பன் பொங்கை பொங்க தோத்திரமுண்டம் துதத்திலங்க சோற்றம்பிரான் என்று சொல்லி சொல்லி நாட்கொண்ட நான் மலர்பாதம் காட்டி நாயிற்கரைப்பட்ட நம்மையும்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொற்றும் வையகமெல்லாம் உடலதாக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி எனும் மஞ்சள் நிறையட்டி இதது தென்னன் பெரும் துறையாக செய்ய திருவடி பாடி பாடி செம்பொன் உலக்கை வழக்கை பற்றி ஐயன் அறிந்தில்லை வானருக்கே ஆடப்பொற்றுள்ளம் இடித்து நாமே முத்தனி பொங்கைகள் ஆட ஆட குழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனோடும் ஆட ஆட செங்கையல் கண்கணி ஆட ஆட சித்தம் பிரானோடும் ஆட ஆட பிறவே பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோட ஆட 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 பொற்றும் நவமே மாடுநகை வாழ்நிலமறிப்ப வாய்கிருந்தவனம் துடிப்ப பாடுமின் நந்தம்மை ஆண்டவர் பணிகொண்ட வண்ணமும் பாரிப்பாரி தேடுமின் பெருமானை தேடி சித்தம் கழிப்ப
திகைத்து தேறி ஆடுவின் அம்பலத்தாடினானுக்கு ஆடப்பன் நாமே பருத்தினை மாணிக்க கூத்தன்னை ஐயனை ஐயன் பிரானை நம்மை அகப்படித்தான் கொண்டருமை காட்டும் பொய்யதம் பொய்யனை மெய்யர் மெய்யை ஓதரி கண்டினை கொண்டடித்தோள் பையனல் படத்தை வாடி பொற்றுள்ளம் இடித்து நாவே சென்றுவர் வாய்க்கரங்கன் பன்னர் பின்மொழியீர் என்னுடைய ஆரமது எங்களப்பன் எம்பெருமான் இம்பார்மரத்தில் தன்னுடன் மகன் தகப்பன் தமையன் மையன் தாங்கள் பாடி உன்னுடைய புன்மொழி பங்கை நன்றி ஒற்றிலே சுண்ணம் இருக்கிறாமே சங்கம் மரச்சிலம்பொலிப தாழ்குழல் கூழ்கரு மாலையாட செங்கனி வாயுதளும் துடிப்ப ஷேயிழையேர் சிவகோகம்பாடி கங்கை இறைப்பைக்கும் கற்றை சாடை முடியான்களற்கே பொங்கிய காதலில் கொங்கை பொங்க ஒற்றிரு துண்ணம் ஞானச்சரும் பின்தளி வைப்பாரே நாடக்கரிய நலத்தை நந்த தேனை பழச்சுவை ஆயினானே சித்தம் போகுந்து தித்திக்க வல்ல தேனை பிறப்பாறு தாண்டி கொண்ட கூத்தனை நாக்களும் வேற வாழ்த்தி பானத்தடங்கன் மடந்தை நல்லியே பாடி பொற்று நம்மே ஆவகை நாமும் வந்து அன்பதம்மோடு ஆற்றையும் வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவர் கனாவிலும் கண்டறியா சோமலர் பாதங்கள் காட்டும் செல்வச்சேவகம் ஏந்திய வெண்கொடியான் சிவபெருமான் புறம் சென்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி சும்பொற்றை சுண்ணமே மலர் கொண்டை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால்விடை பாடி வலக்கை ஏந்தும் உலக மாமழும் பாடி கும்பரும் இம்பரும் உய்ய அன்று போனகமாக நங்குடல் பாடி ஒற்றிரு துண்ணம் காலனை காலான் கல்வாடி இசைந்தூரம் காலக்கு சுண்ணம் சுண்ணமே வட்டமல கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிட்டே கங்கணம் பாடி கவிதையை மேட்டு நின்றாடும் அறம் பாடி ஈசத்து சொன்னமோ நாமே வேதமும் வேள்வியும்
ஆயினாற்றே மெய்மையும் பொய்மையும் ஆயினாற்றே சோகியுமாயிருள் ஆயினாற்றே துன்பமுமாயின்பம் ஆயினாற்றே பாரியும் அந்தமும் ஆயினாற்றே பாருமாவேடும் ஆயினாற்றே ஆவியும் அந்தமும் ஆயினாற்றே ஆடமுற்றுண்ணம் நையாத மனத்திரனை நைவிப்பாரி தெருவே ஐயா நீயுலா போன்ற அன்று முதல் சுவரை கையார தொழுதருவி கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கூடை திரலோக்கிய சுந்தரனே உலகொலியாளோனே கூச்சொலியே தொலி எங்கொங்களாமே ருகி விளகொலி விண்ணளவும் சென்று மின் புன்னிவிகோ திருவாவூரில் மனைவிடையாக்கு வழி வழி யாழாய் மனந்தை கோடி பிறந்த பலகடியாரோதோ கூறும் என்பானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பிறவாத இன்பகன் புகழ்ந்தி பின்வழுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேன் உனையென்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் யான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும் போது உனது அடியின் கீழ் மெத்த வீடு சுற்றுமுற்றுமோடு மிக்க துக்க நாடு சுடுகாடு வெட்டி எட்டி நீடு சுட்டெரித்த போது விட்டு விட்டு போன உடலோடு சித்தமுற்றவோடு பற்று விட்ட வீடு செத்து விட்டதாயின் வினை வேறு சிக்கல் மக்கள் வாயல் கற்கள் முக்கள் இழை திக்கு முக்களாடு ஷடமேனே முத்த முத்தமாது பத்த முத்தினாத முக்கணங்களாதி குருநாதா முற்புறப்பில் ஏது நற்செயல் செய்தாலும் முட்ட முட்ட நீதி முயல்வோனே சத்த சத்த வாரி சத்த வெற்றிமேவு சக்தி விட்ட மாயை பொழில் நாகை சட்டையப்பர் கோயில் சுற்றி முப்பிரயார சர்க்க பச்சமேவு பெருமாளே கைதலம் நிர்வைகனி கட்டிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமெனவினை கடிதோம் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்றொரு வீரர் போய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புகழ்வனை மண்டபல் மலர்கோடு பணிரே முத்தமிழடை வினை முற்பட கிரீதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமேதி செய்த அச்சிவருரையதோ அச்சது பொடி செய்த அதிதீரா அக்குயரது கொடு சுப்பிரமணிவடும் அப்புன மத நிலை இவமாகி அக்குற மகளுடன்
அச்சிறு முருகனை அசுர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மணவருள் பெருமாளே தலையாத கல்வியும் குறையாத வயதுமோ அவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுகுணியில்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் கவராத சந்தானமோ தளாத கீர்த்தியில் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் கொலையாத நிதியமும் போடாத போலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வோ துயரின் பாதத்தில் அன்பு முதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறிவுயிர்கள் மாயனது தங்கையே ஆதிதடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகமாயி அருள்வாமி அபிராமியே கந்தான சொசியை சினக்குங்கடாதடன் கைவரை முகத்தவுணனை கால் கொண்டு உதைத்தவன் தோதுரித்து போட்ட ஆதரனை வந்தாடியே முந்தாத ரத்னத்தோடு இது நாளினை பெற்று முடிவிலா உயிர்களுடைய முப்பத்திரண்டரம் தன்னை உதவிய கண்ணை உலகியாகையால் சிந்தாகுலம் கொண்டு திரிய நான் முறையோ தினம் தினம் சொல்ல வேண்டுமோ திரும்பினால் வெகுபாரமோ நந்தாரவரமுகவும் நங்கையே நைனா நகர் மருவும் கௌரியே பரமர் பாகம் ஒரு சிவ நகையீஸ்வரி அம்மையே காதிலே நான் சொன்ன மொழியலாம் பெண்ணளவு கற்கையிலையோ இக்கலியுகத்திலே புதுமை செய்தாய் காருலகில் பெரிய மெஞ்ஞான பண்டிதாவும் பன்னிரே கண்ணில்லையோ சொல் பாருலகில் பெரிய மெஞ்ஞான பண்டிதாவும் பன்னிரே கண்ணில்லையோ சொல் பாவையர்கள் மோகமாய் அருணகிரி செந்தமிழே காட்டுமே நினைவுற்றவா சீரனே புத்தடகம் மணியும் அணிமார்வனே தேவர்பணி புத்தாதனே சட்டி மகனே திலக கட்டிமணியே இந்த தெந்தனம் செய்யலாமோ ஈரகம் தீராவையாராகும் பூரா செஞ்சவர் கொடிக்கழிவா தேவர்களை மீட்ட செல்வா தேவர்களை மீட்ட செல்வா என் திருமுகம் பார்த்ததோ சென்பரங்கிரி வேலனை போல் தீரமானே காடுகளில் நம்பிந்த கரைகளானே கடற்கடலில் காற்றடிக்கும் கப்பலானே ஓடுகின்ற வாழ்வரத்தின் ராகமானே உற்றார் ஒருவரிலா பித்தனானே பாடுபடையானறிந்தேன் பழனியே ராஜா பச்சைமயிலே வந்து
நாயகி நாயகி நாராயணி கைகளின பஞ்சதாயகி சாம்பவி சந்தரி தாமரைந்தாயகி மாலிவராகி ஆதியுடையாய் சரணம் சுந்தரசாரி சங்கராமூர்த்தி நான்கு வேதத்தின் நாதனே போற்றி உமா மகேசாகரமூர்த்தி உம்மருளே சிவசிவமூர்த்தி ஆதியக்கமில்லா ஈசனே போற்றி அம்பலக்காடும் உறைவா போற்றி ஓம் பூர்வஸ்வாஹா தத்சவிதுர்வரேண்யம் கடந்தோள் வாழ்க அமுகம் வாழ்க வெற்றி மன்னை வாழ்க ஆனைதன் நலங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாறு பெய்க மறிவளம் சுரக்க மன்னல்ல பொன்முறை அரசு செய்க குறைவிலார் உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க மெல்ல ஏன்னெகொள் செய்வ நீதி இறங்குக உலகமெல்லாம் கதா புலையும் கருதா புலையும் கசிந்துருகே எல்லா புலையும் இளையா புலையும் நின்றத்தை புலையும் துரியா புலையும் தொழா புலையும் எல்லா புலையும் பொருத்தருள்வாய் இறைவாகற்றி கம்பனி அரர நம பார்வதி பதையே அரர நம பார்வதி பதையே அரர நம பார்வதி பதையே மகள் அனுப்பிய ஒரு இரங்கல் நைனை மண்டல உத்தரவு அன்னையை நாடி ஓடி வந்த அடியவர்க்கு அடுத்த ஆகுசுரன் தந்த அமுதபுரத்தில் அள்ளி கொடுத்தது மண்டலையில் நிறுத்துயில் கொண்டது ஏனோ நல்கர் மல்கரை அழைத்த ஓசை மௌனமாக்கியது ஏனோ கடலி வதனி என வாயாறு அழைத்த குரல் ஓய்வதும் ஏனோ அள்ளி அழைத்து முத்தம் சிந்திய காத்தாவே ஆராத்தியலில் ஆட்சி முருளான் உயிர் கொண்டது ஏனோ ஒட்டிலும் கட்டிலும் அள்ளி அனைத்து முத்தம் தந்த காத்தாவே அவன் சரணியிலே தவிக்க விட்டு முருளான் உயிர் கொண்டது ஏனோ தவிக்கொண்டோம் கண்டனந்து பாராயோ வைகரை இடையில் வைரவன் மணியோசை கேட்கையில் என்றும் விழித்திடுவாய் இன்று மணியோசை கேட்கவில்லையா கண்டனந்து பாராயோ செய்வதறியாமல் சிந்தை கலங்கி கதறி அழுகின்றோம் கொடியவன் கொரோனாவின் மனப்படியால் கூடி வாடிய குடும்பத்துடன் கதறுகின்றோம் நாடி ஒடுங்கும் சேதி அறிந்தும் ஓடிவர முடியவில்லையே தேவியின் பாதம் தேடுகின்ற உங்கள் ஆத்மா சாந்தியடைய அகிலாண்ட கோடி கருணேஸ்வரியாக வீட்டிருக்கும் அன்னை நாகபுத்தன் அம்மனின் பாதார விந்தங்களை ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அன்பு மகள் சந்திரவதனி மருமகன் முருகபத்மராஜா பேரப்பிள்ளைகள் ஸ்ரீகரி ஸ்ரீதாஸ் சகானா ஸ்ரீ ராகவி விஜேந்திரன் மூத்த பிள்ளைகள் அகாரா ஸ்ரீதேவி ஆதனா சகாதி அப்படியே பூ போட்ட நீங்கள் சூரியனை விளத்தி கொடுங்க அந்த இடத்துல
அன்பான ஆண்டவா அருளை அளித்தாம் அமைதியான வாழ்வாழ் வழியை காட்டித்தாம் அன்பான ஆண்டவா அருளை அளித்தாம் அமைதியான வாழ்வாழ் வழியை காட்டித்தாம் அமைதி வேண்டுமே மனநிறைவு வேண்டுமே அமைதி வேண்டுமே மனநிறைவு வேண்டுமே கருணை உள்ள சாயம்மை காக்க வேண்டுமே கருணை உள்ள சாயம்மை காக்க வேண்டுமே என பகவானை அமரர் முருகேசு சண்முகராஜா அவருடைய இறுதி நிகழ்விலே கலந்து தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை கிடைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அமரர் முருகேசு சண்முகராஜா அவர்கள் தான் பிறந்த நாட்டின் மீதும் இந்த சொந்த மண்ணின் மீதும் மிகவும் பக்தி கொண்டு ஒருவர் தன்னாலான பணிகளை இந்த பிரதேசத்திற்கும் ஏரிய பிரதேசத்திற்கும் ஆற்றிய ஒரு பெருமகனார் என்று உண்மையெல்லாம் விட்டு இருந்து சென்று விட்டார். அவருடைய ஆரம்ப காலத்திலே நயனாதீவு அமிர்தசபை அன்னதான சபையின் ஆரம்ப கர்த்தாக்கள் ஒருவராக இருந்து இத்தனை வருடமும் தன்னாலான அறப்பணியை ஆற்றி வந்தோரை வரவேற்கின்ற பண்பாடு மிக்க இந்த நயனாதீவிலே அன்னதானத்தை வழங்கி ஆர்த்தம் திருப்தி அடைந்த ஒரு பெருமகனார். அது மட்டுமன்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவை இந்த நயனாதீவிலே அறிமுகம் செய்த ஒரு ஆண்டோர் என்பதை கூற வேண்டும். பகவானுடைய அருள் இந்த நயனாதீவு மக்களுக்கு கிடைப்பதற்காக அவருக்காக ஒரு பிரசாந்தி நிலையத்தை ஒன்று இங்கே அமைக்க வேண்டும் என்பதற்காக சாயி சயனம் என்ற மண்டபத்தை அழைப்பதற்கு தன்னாலான முயற்சி எடுத்து தன்னுடைய காணியிலே அந்த மண்டபத்தை கட்டுவதற்கு துணை புரிந்து வருவர். இந்த நயனாதீவிலே இந்த சாயி பகவானுடைய கருணை எங்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல இளைஞர்களையும் யுவதிகளையும் ஒன்றிணைத்து அங்கிலிருந்து இன்று வரை இன்றைக்கு 50 வருடங்களுக்கு மேலாக அந்த பகவானுடைய பேரருளை நாம் பெற்றுவதற்கு துணையாக இருந்த ஒரு பெருமகனார் என்று இறைவன் அதை சேர்ந்து விட்டார். அவருடைய பணி பல்வேறு மக்களிலே பல தேவைகளை இந்த நயனாவில் நிறைவேற்றுவதற்காக முன்வருகின்ற ஒரு பெருமகனார். அவர் தன்னுடைய வாழ்நாளிலே சகல சௌபாக்கியங்களை பெற்று இன்புற்று வாழ்கின்ற ஒருவர். பிள்ளைகளை நல்ல கல்வித்துறையிலே ஈடுபடுத்தி அவர்களை பெரிய கல்விமான்களாகவும் ஆக்கி அனைத்து பிள்ளைகளையும் நல்வாழ்வு நிறுத்தி பேரப்பிள்ளைகள் கூட்ட பிள்ளைகள் என்று கண்டு பெரும் நியம் அடைந்த இந்த வேளையிலே அவருடைய இந்த இழப்பு நம்முடைய கிராமத்துக்கு மாற்றமல்ல இந்நாட்டுக்குமே ஒரு பேரிழப்பாகவே நான் கருதுகின்றேன். அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய உறவினருக்கும் உற்றார் நண்பர் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அவருடைய இறுதியில் ஒரு கவிதை ஒன்றை இங்கே காக்கின்றேன். சங்கரனாரு வந்தளித்த சங்கரனாரு வந்தளித்த சங்கரனே சந்தியே திருமணத்தில் எங்களவே பாதியிலே உயிர் பிரியும் வேலையிலே படைத்திருந்த உறவுகள்தான் எத்தனையோ பாதியிலே உயிர் பிரியும் வேலையிலே படைத்திருந்த உறவுகள்தான் எத்தனையோ எத்தனை எத்தனை கனவுகள் வந்து மகிழ்ச்சியில் கிடைத்திருப்பீர் அத்தனையும் ஒரு நொடிக்குள் அழிந்து விட்டதையா இசைக்கிடும் வேளையில் எத்தனை கனவுகள் நலமாய் தொடர்ந்திருக்கும் இசைக்கிடும் வேளையில் எத்தனை கனவுகள் நலமாய் தொடர்ந்திருக்கும்
உங்கள் அடிவயிற்றில் அருளாய் கொதிக்கிறையா அத்தனையும் உன் அடிவயிற்றில் அருளாய் கொதிக்கிறையா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பகவான் கணபதி சாய்பாபா பஜனை. அடுத்து இரங்கல் உரையை ஆற்றுவதற்காக நயாரில் அமுசலி அன்னதான சபையினுடைய செயலாளரும் முன்னாள் கிராம சேவருமான மதியவரணம் அம்பியவான் ஐயா அவர்களை அன்பு அழைக்கின்றேன். இந்த துக்கமான கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். 1960ஆம் ஆண்டு வச்சதாரு யாரு யாரு அன்னையே வட்ட முகத்துல தொட்டடிச்சதாரு யாரு கட்டி வச்சதாரு யாரு யாரு தாலிய தேதி குறிச்சு வெட்டி வச்சதாரு யாரு வெள்ளி கொலுசு மண்ணில் விழுதே சொல்லி அழுது உன் சோகம் பாடுதே பொட்டு வச்சதாரு யாரு யாரு அன்னையே வட்ட முகத்துல தொட்டடிச்சதாரு யாரு எங்களுடைய சண்முகராஜா ஐயா அவர்கள் தன்னுடைய பயணத்தை இன்று தொடர்ந்து இருக்கின்றார். மிகவும் கலகலப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வரவேற்பாளனாக அமுதசரவி மண்டபத்திலே இருந்து அடியார்களை வரவேற்று அவர்களுக்கு உணவளித்து அவர்களை ஆட்சிப்படுத்தி அனுப்பி வைக்கின்ற ஒரு பெருந்தகை. அவருடைய முகத்திலே கோபம் என்பதை வராது. எந்த நேரமும் மகிழ்ச்சியாகவே இருப்பார். எதையும் கலகலப்பாகவே செய்வார். அமுதசுரவி நிர்வாகத்திலே அவர் இருக்கின்ற பொழுது அந்த அமுதசுரவி நிர்வாகத்தினுடைய யாப்பு விதியிலே எந்தவித மாற்றமும் செய்ய ஒத்துக்கொள்ளாத ஒரு பெருந்தகை. அதே போல அந்த யாப்பு விதிகளுக்கு அமையவே அந்த நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்பதிலே விடாப்புலியாக நின்ற ஒரு பெருந்தகை. அந்த அமுதசுரவி நிர்வாகத்திற்கு அவருடைய பெயரை சொல்லித்தான் இன்றைக்கும் கூட நாங்கள் பல இடங்களிலே இந்த அன்னதானத்துக்குரிய பொருட்களை சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம். செல்கின்ற இடமெல்லாம் கேட்பார்கள், அந்த நேஷனல் போட்ட ஐயா அங்கே என்று கேட்பார்கள். அவருக்கு இப்பொழுது சுகையினமுற்று இருக்கின்றார், நாங்கள் இப்பொழுது வருகின்றோம் என்று முதல்ல அவருடைய பெயரை சொல்லித்தான் அந்த அன்னதானத்தினுடைய தொண்டை அவர்கள் எவ்விடம் கேட்பார்கள். அந்த வகையிலே ஒரு சிறந்த தொண்டனாக எம்மிகளுடைய திருப்பாதங்களை கட்டி போகின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற அதிபர் அவர்கள் குறிப்பிட்டது போல பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களை இந்த நைனாதேவிலே அறிமுகப்படுத்திய ஒரு பெருந்தகை என்று சொன்னால் ஸ்ரீ சண்முகராஜா ஐயா அவர்கள்தான். அவர்தான் அவர் சிறுவர்களை என்றால் என்ன, பெரியவரை என்றால் என்ன வழியில் காணுகின்ற பொழுது சாய்ராம், ஓம் சாய்ராம் என்று சொல்லித்தான் செய்வார். அப்படியாக அந்த சாயின் மீது அளவு கடந்த பற்று கொண்டவராக இருந்தவர் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்து செல்வதை நமக்கெல்லாம் பெரிய ஒரு இழப்பு மட்டுமல்ல, இந்த ஊரிலே பெரிய ஒரு வெற்றி. ஐயாவுக்கு ஒரு செல்லமாக ஒரு பட்டப்பெயர் சிக்கலையா சிக்கலையா என்று சொல்லுவார்கள். ஏன் அந்த
சிக்கலையா என்ற பட்டம் அவருக்கு வந்தது என்று சொன்னால், யாழ்ப்பாணத்திலே உணவகம் நடத்தி கொண்டிருந்த காலத்திலே, அந்த காலத்திலே காலையிலே உணவு சாலைகள் திறக்கின்ற பொழுது உள்ள சாம்பிராணி போட்டு வெளிக்கதவு திறக்கின்ற பொழுது கடவுள் வாழ்த்து பாடல்களுடன் பாடல்களை ஒலிபெருக்கியிலே போட்டுத்தான் அந்த உணவு சாலைகளுடைய கதவுகளை திறப்பார்கள். அப்படி அந்த உணவு சாலையை இவர் நடத்தி கொண்டிருந்த காலத்திலே முதலாக சிக்கல் சிங்காரவேலனுடைய பாடலை இந்தியாவிலிருந்து கொண்டு வந்து முதல் யாழ்ப்பாண நகரிலே ஒலிபரப்பி தன்னுடைய அந்த வர்த்தக ஸ்தாபனத்தை திறந்த வழியினாலே யாழ்ப்பாணத்திலே இவரை சிக்கல் சிங்காரவேலன் என்றுதான் அழைப்பார்கள். அந்த பெயர்தான் அவருக்கு சிக்கல் சண்முகராஜா என்ற பெயர் பெற காரணமாக அமைந்தது. அந்த சிக்கல் சிங்காரவேல முருகன் மீது கொண்ட பக்தியினால் தான் முதலிலே அந்த பாடலை இந்தியாவிலிருந்து கொண்டு வந்து ஒலிபரப்பிய பெருமை, யாழ் நகரிலே ஒலிபரப்பிய பெருமை எங்களுடைய அமரர்களுக்கு. எனவே அவருடைய சேவை இந்த நாட்டிலே நிறைவு பெற்றாலும் கூட அவ்வுலகத்திலே இவருடைய சேவை அவசரமாக தேவைப்படுவதனால் இப்போது நம்ம விட்டு பிரிந்து ஒரு சிறப்பான பதவியை நாடி அவர் செல்லுகின்றார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாகபுரனுடைய பாதார விண்ணங்களை, அன்னபூரனுடைய பாதார விண்ணங்களை அனைவருக்கும் நன்மையை தெரிவித்து இந்த இறுதி அஞ்சலியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி. இவங்கள் உரை ஆகிட்டு நயனாதேவி அமுதசோவி அன்னதான சபையினுடைய செயலாளரும் முன்னாள் கிராம செயலருமான திரு மதியாபரணம் அம்பியபாவன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக சமகாலத்திலே வாழ்ந்து அவருடைய இளமை பருவத்திலிருந்து இன்று வரை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகவான் சத்யசாய் பாபாவுடைய பஜனை நிலையத்தின் முன்னாள் தலைவர் திரு கருமலிங்கம் ஐயா அவர்களை இரண்டு மகன் அழைக்கின்றனர். எவற்றிலும் உடையராவிற்கு எதனையும் ஆக்கிடவல்லே சங்கேதன்றி யாவையும் உணர்வீர் சத்து சித்து ஆனந்தமாவே அந்தர்யாமியாயே உயிரிழனுக்கிழும் பொதிந்து நீரிருப்பீர் வந்தனைக்குரிய கருணையும் அன்பும் வளமுற நிறைவரம் பொருளே வணங்கியே உன்னை நமஸ்கரிக்கின்றேன். வழங்கு வீரங்களுக்கின்னே சமங்கொளும் நோக்கும் சமநிலையுளமும் தகவில் நம்பிக்கை நட்பத்தி அமையும் அறிவு ஆகிய அனைத்தும் ஆண்டவரே மக்களுக்கு ஆசையை எதிர்த்து அடக்கவும் மனதை அமைவுற ஒடுக்கி ஆண்டிடவும் நேசமதாக உள்ளொளி நிரப்பி நிறைவரம் அளித்திடுவீரே. தானெனும் அகந்தை பகையொடு காமம் தகவல் பேராதம் புரியால் ஊனம் நேராதம் உயர் குணம் நிலவிடச் செய்வீர். உண்மையில் அகன்றிடாதென்றும் பந்தமதகந்தி இரண்டு அற உம்முள் பதிந்து வாழ் பரமும் அருளே. கண்ணீர் அஞ்சலி. மூத்த தொண்டரும் அமுத சுரவி அன்னதான சபையின் ஆரம்ப கர்த்தாக்களின் ஒருவருமான ஆன்மீக தொண்டர் முருகேச சண்முகராஜா அவர்கள் பகவான் திருவடி நிழலில் சங்கமமானதை நினைவூட்டும் கண்ணீர் அஞ்சலி. எண்ணிய எண்ணமெல்லாம் இடேற வைப்பாய், பின்னிய மனமும் தந்து என் தியானத்தில் இருப்பாய். புண்ணிய செய்கைகளில் புடம்போட்டு வைப்பாய், விண்ணிலே வழியாக இந்த மெச்சுடரே என்று நித்தமும் நினைந்துருகி வாழ்ந்து சுமார் 40 வருட காலமாக கொழும்பிலும் நயனாதீவிலும் அளப்பரிய குண்டுகள், அதாவது தலைவராகவும் உபதலைவராகவும்
செயலாளராகவும் இயங்கி பகவானுக்கு சேவை செய்த அற்புத தொண்டர் அவர். வயோதிப காலத்திலும் இளம் வாலிப முடுப்புடன் சேவை செய்த ஒரு உதாரண புருஷராக திகழ்ந்தார். பகவானின் சாய் நிலையமான சாய் நயனம் தோன்றுவதற்கு முன்னின்று உழைத்த பெரியார்களில் அவரும் ஒருவராவார். எத்தனை வேர்கள் எத்தனை உருவம் இருப்பினும் இவ்வுலகென்று நித்தமும் பகவானிடம் வேண்டுதல் செய்து பெருந்தொண்டாற்றிய அது சிறந்த பண்பாளர் அவர். அப்படிப்பட்ட சேவையாளரை பகவான் என்னிடம் வா என்று தன்னிடம் அழைத்து கொண்டதை மிகவும் இரமுறை உரையினை ஆற்றி சென்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா பஜனை நிலையத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு வி தர்மலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக மகளார் திருமதி பகிரதன் கலவாணி அவர்களுடைய மருமகன் சுபேஜன் அவர்களுடைய இரங்கல் உரை. தாத்தாவின் இறுதி கிரிகைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இத்தருணத்தில் எங்களால் இறுதி யாத்திரையில் கலந்து கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் நாங்கள் துன்பத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறோம். இக்கட்டான சூழ்நிலையிலும் எங்கள் அன்பு தாத்தாவின் இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பகீரன் குடும்பம், பேர பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள், ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி. அடுத்து நயனாதிவு அமுதசிறவி அன்னதா சபையுடைய அருணை பாடசாலையின் முதல்வரும் முன்னாள் தீவிர கல்வி நிலையத்தினுடைய இந்து சமய ஆசிரியர் ஆலோசகருமான செல்வி ஏலட்சுமி அம்மா அவர்களை இரங்கலுரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அவனுடைய நாமம் கேட்டு மூர்த்தி அவன் நாமம் கேட்டு தலைப்பட்டு நிற்கின்ற நமது சிறிய தந்தையார் சண்முகராஜா அவர்கள் ஓர் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டிருக்கின்ற அடிப்பு சாலை, திருநீற்று பூச்சு, அத்தனை கோலமும் அவருடைய எங்களுடைய மனத்திலே என்றும் நீங்கா நினைவாக நிற்கும். இன்று நன்னாருடைய குடும்பத்தினரும் தங்களுடைய குடும்பத் தலைவனை இழந்து இன்று நிற்கின்ற இந்த வேளையில் அன்னை நாகபூசணி அம்மையினுடைய அருட்கடாட்சம் அன்னாருடைய குடும்ப பெற்றோரை பேணும் நல்லவரே, சிறந்த குடும்ப தலைவரே, பெற்றோரை பேணும் நல்லவரே, சிறந்த குடும்ப தலைவரே, நல்லாசானே, சமூக சேவகனே, மாமனிதரே, இனி எங்கு காண்போம் உண்மை. நல்லாசானே, சமூக சேவகனே, மாமனிதரே, இனி எங்கு காண்போம் உண்மை. இறைவன் பாதமதில் அமரருள் ஒருவராவீர். இறைவன் பாதமதில் அமரருள் ஒருவராவீர். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பிரிவில் தேர்வு சின்னராசா தனீஸ்வர் ராமன் குடும்பம் அச்சேஸ்வரி காவல் நயனாதேவி. அன்னையை மாறி இந்த அகிலத்திற்கு அழியலை குறையாத ஆபத்துடன் அறிவிக்கப்பட்டவர்களே, அந்த அகிலத்திற்கு அழியலை குறையாத ஆபத்துடன் அறிவித்தவரே, பஞ்சாயத்துகள் மீது கொண்டதைய பஞ்சாயத்துகள் கொண்டது ஏனும் நகர்கள் அதுவும் நினைத்த ஊரை மமலமாகி இருக்கணும். மறு நகர்த்த ஒரு மமலமாகி இருக்கேன். உடனே மதனை மதனியல் மாயம் கலத்த ஒரு ஓய்வு போன்றாங்க. அதனை மதனி உன்ன மாயம் கலத்த ஒரு ஓய்வு போன சொல்றாங்க.
அடி அடி முத்தம் தாத்தாவே அடி அடி அனைத்து முத்தம் சிந்திய தாத்தாவே தவிக்கின்றோம் கண்டிருந்து பாராய் தவிக்கின்றோம் கண்டிருந்து பாராயோ வைகரை வேளையில் வைகர வேளையில் வைரவர் மணி ஓசை கேட்கையில் வைகர வேளையில் வைரவர் மணி ஓசை கேட்கையில் என்றும் விழித்திடுவாய் வைகரை வேளையில் வைரவர் மணி ஓசை கேட்கையில் என்றும் விழித்திடுவாய் இன்று மணி ஓசை கேட்கவில்லையா இன்று மணி ஓசை கேட்கவில்லையா கண் திறந்து பாராய் இன்று மணி ஓசை கேட்கவில்லையா கண் திறந்து பாராய் செய்வதறியாமல் சிந்தை கலங்கி கதறி எழுகின்றோம் செய்வதறியாமல் சிந்தை கலங்கி கதறி எழுகின்றோம் கொடியவன் கொள்ளாமல் குளப்படியால் கொடியவன் கொள்ளாமல் குளப்படியால் கூடியே வாடியே குடும்பத்தில் கதறுகின்றோம் நாடி ஒடுங்கும் செய்தி அறிந்தும் ஓடி வர முடியவில்லை நாடி ஒடுங்கும் செய்தி அறிந்தும் ஓடி வர முடியவில்லையே செய்தியின் பாகம் தேடி சென்ற உங்கள் ஆத்மா சாந்தியரே அகிலாண்ட ஓடி வடமேசரியாகி திருத்த மன்ன நாகபூஷணி அம்மன் பாராளை விந்தங்களை வேண்டுகின்றோம் அகிலாண்ட ஓடி வடமேசரியாகி திருத்த மன்னை பாராளூஷணி அம்மன் பாராளை விந்தங்களை வேண்டுகின்றோம். ஓம் சாந்தி சாந்தி. அன்புள்ள மகள் சந்திரவதனி மருமகன் ராஜா பேரப்பிள்ளைகள் ஸ்ரீகரி சிறிதாஸ் சகானா அமராதேவி கலந்து கொண்டு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் முகநூல் மூலமும் பத்திரிகை மூலமும் பதாதைகள் மூலமும் இரங்கலை தெரிவித்த நண்பர்களுக்கும் பேசுவதன் மூலம் இரங்கலை தெரிவித்த நண்பர்களுக்கும் மற்றும் இன்றைய தினம் இந்த நிகழ்வு சிறப்பு நல்வதற்கு பல வழிகளில் ஒத்துழைக்கும் அனைவருக்கும் இங்கே முகநூல் மூலம் இவருடைய இறுதி நிகழ்வை உலக நாடுகளில் உள்ள மக்களுக்கு நேரடியாக காண்பதற்கு தங்களான பணியை செய்து கொண்டிருக்கின்ற நயனை எம் குமரன் அபிராமி ஸ்தாபகர் பாரத் ஸ்டுடியோ நிறுவனத்தினர் அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பிலே பணவாண்டு நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி.
வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம். ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம். கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. பாய்ந்து புறாவிய கைகளும் எங்கே
அதுதான் எடுக்கிறேனே. என்னதா திறமான பெருவாழ்வை தருவாயே புறமாதை புணர்வோனே புகனே போகணும் புதுசாக படம் முடியா பாத்தியா நான் நடிக்கிறேன் அதான் தான் சொல்லுவாங்க இந்த கூப்பிடுது தூரம் இல்லை இப்போ என்ன கிட்ட வந்து
வாரம் பாடுறது இதுக்கு கீழே கொடுத்தா தான் சத்தம் பெறும். உள்ள வரப்போகுது அடியடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடியடங்கும் வாழ்க்கையடா முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா கண் மூடினால் காலில்லா கட்டிலடா ஆடியடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடியடங்கும் வாழ்க்கையடா பிறந்தோம் என்பதே முகவுரையாம் பேசினோம் என்பதே தாய்மொழியாம் மறந்தோம் என்பதே நித்திரையாம் மரணம் என்பதே முடிவுரையாம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே
சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. சிரிப்பவன் கவலையை மறக்கின்றான், தீமைகள் செய்பவன் அழுகின்றான். இருப்போம் என்றே நினைப்பவர் கண்களை இறந்தவன் அல்லவோ இறக்கின்றான். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. வகுப்பான் அதுபோல் வாழ்வதில்லை, வந்தவர் யாருமே நிலைத்ததில்லை. தொகுப்பார் சிலர் அதை சுவைப்பதில்லை, தொகுப்பார் சிலர் அதை சுவைப்பதில்லை. தொடங்குவார் சிலர் அதை முடிப்பதில்லை. கணக்கிடவில்லையோ தின்ன உடல் எத்தனையோ கணக்கிடவில்லையோ. ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான். ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான். அப்போ யார் அழுதால் அவனுக்கு என்ன காரியம் முடிப்பான், அப்போ யார் அழுதால் அவனுக்கு என்ன காரியம் முடிப்பான். ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான். பொறக்கையிலே ஒருத்திக்குத்தான் பாரம், பூமி விட்டு போகையிலே 4 பேருக்கு பாரம், பூமி விட்டு போகையிலே 4 பேருக்கு பாரம். ஆளுக்கு ஒரு
தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான். நிறுத்தி வைக்க யாராலே ஆகும்? போகும் போது யாரிடமும் சொல்லாமல்